ஜெயலலிதா நீங்கள்லாம் ஜெயலலிதா உயிரோடு இருந்தா நீங்கள்லாம் பேசியிருப்பீங்களா? ஜெயலலிதா போய் இப்படி ஜெயலலிதா போய் இப்படி நின்று இப்படி நின்று அது என்ன படம் தலைவாவா? தலைவா படம். அதுல ஒரு சில டைலாக்ஸ் ஒரு சில பாட்டுல இவர் பெரிய அப்படியே அதுலயே அவர் சொல்லிட்டார், எதிர்காலத்தை நான் பெரிய தலைவர், நான் தான் சிஎம் பண்ற மாதிரி வந்துச்சு. அந்த அம்மா பார்த்தோன்னே வச்சிச்சு ஆப்பு. கொடநாட்டில் போய் நின்னாங்க அப்பனும் புள்ளையும் ரோட்ல எப்படி நின்னாங்க, அம்மா 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 அம்மான்னு. கடைசியில் ஒழிச்சு போடுவோம், கட் பண்ணுறோம். அதெல்லாம் நாங்கள் வீடியோ போடல. விஜய் எப்போ நாங்கள் அம்மா பார்த்துருக்குறோம், அம்மா நல்ல முடிவு சொல்ல போகிறாங்கன்னு இப்படி நின்னியா ஸ்கூல் பாய் மாதிரி? ஸ்கூல் பாய் மாதிரி நின்று உன்னை நாங்கள் ஃப்ரீயாக விட்டுட்டுனால நீ இப்போ மேடையிற நீ அங்கிள்னு சொல்லுவேன், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்னு சொல்லுவேன், நீ இஷ்டத்துக்கு பேச. ஒரு குடும்பம் கொள்ளை அடிக்குதுன்னு நீ இஷ்டத்துக்கு நீ பேசுறியா? சார் அவர் மட்டும் தான் பேசுறாரு சார், விஜய் அவர்கள் மட்டும் தான் அந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்களா? யார் யார் பேசுறாங்கன்னா அத்தனை பேர் திருட்டு பசங்க தான். திமுக குடும்ப கட்சி என்றானுங்க இல்லை, அப்பங்களுக்கு நான் புறம்போக்கு கட்சியா? திமுக குடும்ப கட்சி என்ற அப்பங்களுக்கெல்லாம் என்ன புறம்போக்கு கட்சியா? பிஜேபி புறம்போக்கு கட்சியா? எடப்பாடி சொல்றாரு திமுக குடும்ப கட்சி, நான் போய் அதிமுக புறம்போக்கு கட்சியா? குடும்ப அரசியல் தவிர்க்க முடியாது. ஆனால் ஒரு வாரிசு வருகிறார் என்று சொன்னால் குடும்ப அரசியல் தவிர்க்க முடியாது. குடும்ப அரசியல் தவிர்க்க முடியாது. மக்களுக்கான நாடு. சோ யார் வேணாலும் எது வேணாலும் ட்ரை பண்ணல சார். அந்த குடும்பத்துல உள்ளவங்க தான் வரணும். அது குடும்ப அரசியல் பாருங்க. அதாவது எம்எல்ஏ நியமன பதவி கிடையாது மேடம். ராஜ்யசபா எம்பி பதவி ஒண்ணு இருக்கு, அது வேணா நியமன பதவி. முதலமைச்சர் நியமன பதவி கிடையாது. மக்கள் அந்த வாரிசை ஏத்துக்கிறோம். உதயநிதி ஸ்டாலின் என்கின்ற ஒரு இளம் தலைவனை மக்கள் ஏற்றுக்கொண்ட காரணத்தால் தான் அவர் திருவல்லிக்கேணி சேப்பாக்கம் தொகுதியில் நின்று சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெறுகிறார். சட்டமன்ற உறுப்பினர் ஆதரவு கட்சியின் ஆதரவு தான் அமைச்சராக வந்தார், துணை முதலமைச்சராக வந்தார், இன்றைக்கு சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ஒரு வாரிசு அரசியல், ஒரு தலைவனுடைய வாரிசை மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவன் தேர்தலிலே அவன் வெற்றி பெற முடியாது. மக்கள் உடனே புறக்கணித்து விடுவார்கள். இதுக்கப்புறம் மக்கள் அதெல்லாம் ஏத்துக்குவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஏத்துக்கிறாங்களே, ஏன் ஏத்துக்கல? அது ஆரோக்கியமான வாரிசு அரசு தான் மக்கள் அதிருப்தியில தான் இருக்கிறாங்க. 2026ல வந்து மக்கள் மாற்றத்தை எதிர்பார்க்கறாங்க. அப்படிங்கறனால தான் நிறைய பேர் விஜய் அவர்கள் பின்னாடி போறாங்க அப்படிங்கிற பேச்சும் இருக்குல்ல. மேடம் ஒன்னு சொல்லிட்டுங்களா, விஜய் ஓட்டு வாங்குவா அப்படி. நான் அதுக்கும் ரொம்ப கீழே இறங்கி எல்லாம் பேச விரும்பல. ஓட்டு வாங்குவா அப்படி விஜய். சீமான் 8% ஓட்டு வாங்கணும் அப்படிங்க. அதுல ஒரு 4% ஓட்டு விஜய் பக்கம் வந்துடும். அதனாலதான் இப்ப சீமான் ஒரு விஜயை மட்டும் டார்கெட் பண்ணி பேசிட்டு இருக்கிறது. அதான் காரணம், வேற ஒண்ணு. எனக்கு சீமானும் தெரியும், எனக்கு தெரியாதவங்க யாருக்குறாங்க. சீமான் பேசுறது காரணமே அதுதான். வாங்குவார், விஜய் வாங்குவாருங்க. என்ன ஓட்டு வாங்கினாருன்னா ஒரு 8ல இருந்து ஒரு 9% ஓட்டு வாங்குவார். ஒரு 9% ஓட்டு வாங்குவார். ஆனா ஜெயிக்க முடியுமான்னு கேட்டா ஜெயிக்க முடியாது.